அடியார்களுக்கு நிச்சயமா பகை உண்டு. ஒரு குற்றமும் செய்யாத குணக்குன்று அப்பர் பெருமானை கல்லிலே சங்கிலியிலே கட்டி கடலில் போட்டான் மகேந்திர பல்லவன். சுவாமி என்ன பண்ணார்? ஏதாவது நீ அப்பர் தேவாரத்தை யாராவது ஒருத்தர் குற்றம் சொல்ற அந்த மகானுபாவனை கல்லிலே சேர்த்து சங்கிலிலே கட்டி படகுல வச்சு நடுக்கடலை இட்டான். ஞானசம்பந்த பெருமானார் தங்கி இருக்கின்ற மடத்திலே தீ வச்சாங்க. முந்தா நாள் இருந்த காந்தியை சுட்டுட்டான், கென்னடியே காமராஜையே கொல்வதற்கு முயற்சி பண்ணாங்க. இயேசுநாதரை சிலுவையில் போட்டாங்க. நபிகள் நாயகத்தை கண்ட விட்டுருந்தாங்க. நபிகள் நாயகம் 38 வயசு, எழுத படிக்க தெரியாது. கடவுளுடைய அருள் வந்து மோதி அவர் வாயிலிருந்து திருக்குறான் படிக்க தெரியாது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். எழுதவோ படிக்கவோ தெரியாது, வேதம் சொல்றார் திருக்குறான். அது எப்படி சார்? அடியேன் ஒரு முறை பழனியில் போய் கதை பண்ணிட்டு ஹோட்டலில் மேல் மாடியில் பட்டு நல்ல பக்கத்தில் ஒரு சினிமா, இனிமையான பாட்டு உள்ளத்தை உருக்கு. நான் அந்த வராண்டாவில் வெளியே வந்து அந்த பாட்டை கொஞ்சம் நேரம் கேட்டேன். இந்த தொடர்ச்சி பெருக்கம் பேர் முருகன். முருகா, இது என்ன படம் ஓடுது? சுவாமி சம்பூர்ணராமன். அதுக்கு நான் வாழ்த்து அனுப்பிச்சேன். நல்ல யார் பாடுறது? டி.கே. பகவதின்னு. டி.கே. பகவதி கல்யாணத்துக்கு நான் கதை பண்ணிக்கிறேன். அவங்க நாடகங்களுக்கு தலைமை தாங்கி. டி.கே. பகவதி குரல் எனக்கு தெரியுமே, இவ்வளவு இனிமையாக அவர் பாட மாட்டார் என்னப்பான்னு கேட்டேன். சிதம்பரம் ஜெயராமன். யார் பாடுறதுன்னு கேட்டேன். டி.கே. பகவதினாரு அந்த பையன். இவ்வளவு இனிமையாக பாட மாட்டாரேன்னு சொன்னேன். சிதம்பரம் ஜெயராம். என்னப்பா நீ மாற்றி மாறி? சுவாமி, சிதம்பரம் ஜெயராமன் பாடுற அறிவு வாய் அசைக்கிறாரு. எனக்கு புரியல, எப்படிப்பா இது? பவுண்டன் பேனாவே இரவல் கொடுக்கலாம், சைக்கிள் கொடுக்கலாம், குரல் மலாய்க்கெல்லாம் போகிறீங்களே, இது உங்களுக்கு தெரியாதா? சுவாமி அவர் பாடுவார், வாய் அசைப்பா ஒன்றா சேரும். அதுபோல தான் நபிகள் நாயகன் வாய் அசைக்கிறாரு, அல்லாஹ் குரல் கொடுக்குறாரு. 38 வயசில் எழுத படிக்க தெரியாது, வேதம் சொல்ல முடியும். என்கிட்ட குரான் இருக்குது. அநேகமாக திருக்குறான்லேருந்து சைவ சித்தாந்தத்தை ஒட்டி போகும். இப்போ கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாம தான் சொல்கிறோம். ஆண்டவனுக்கு வடிவம் கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாது. இப்போ சிவன் கோயிலில் உருவமாச்சு நெருங்கி குழவிகள் கண்ணு மூக்காருது. ஒரு சிறிய கதை சொல்ல போகிறேன். கதையில் தத்துவம். அகாரணமாக அம்மா எல்லாம் கேது, அகாரணமாக யாராவது நம்மளை நிந்திப்பார்களானால் அவங்க நம்ம பாவத்தை பங்கிட்டுக்கிறாங்க. இப்போ திட்டங்களை கண்டு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா? நம்ம பாவத்தை எடுத்துக்கிறாங்க. இது யார் சொல்ற? நான் சொல்ல, பீஷ்மாச்சாரியார் சொல்றார். சாந்தி தர்மா, நீ புண்ணியவான், அகாரணமாக உன்னை வைவான், நீ கோபப்படாதே, உன் பாவத்தான் எடுத்துக்க. ஆராயாமல் ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவங்க பாவம் நம்மகிட்ட வருது. அதனாலே தான் பெரியவர்கள் அகழ்வாரை தாங்கி நிறம்போல் தம்மை இகழ்வார் பொருத்தத்தது. அப்போ அடியாரெல்லாம் தான் நிச்சயம் பகை இருக்கு.